இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே உங்களுடைய பாட்டம் ஆஃப் த ஹார்ட், எல்லாமே வெளியே சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் கூட இன்னைக்கு ஒரு ஃபேமிலியா நினைச்சு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸோ ஸ்ட்ரைட்டா எல்லாரும் கொஞ்சம் ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, இவர் எப்ப பேச போறாரு, இன்னைக்கு என்ன பேச போறாரு, என்ன விஷயம் சொல்ல போறாரு அப்படின்னு எதிர்பார்ப்போட இருக்கிறோம். ஸோ அந்த நபரை கூப்பிட்டுலாமா? ஸோ சும்மா கூப்பிட முடியாது இல்லையா, மக்கள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில வரிகளோட அவரை கூப்பிட்டுலாம். ஓகே, நான் சொல்றதை திருப்பி சொல்றீங்களா? சொல்லாமா? ஓகே. சிரித்த முகத்துடன், தவற விடாத சிந்தனையுடன், தொழிலின் நேர்மையுடன், வாடிக்கையாளர்களின் மனதில் மன நிறைவுடன், அன்றும் இன்றும் என்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் நிலைத்து நிற்கும், நிற்க போகும். இதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸின் உரிமையாளர் திருச்செங்கோடு ஐயனார் பிஎம்ஏ திருச்செங்கோடு தொகுதி தலைவர் டாக்டர் வி ராஜசிங்க அலட்சி அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லத்து அன்னைகள், இல்ல தலைவிகள், இல்ல தலைவர்கள், குழந்தைங்க, பெரியவங்க, அருமையான சகோதரிகள் எல்லாரையும் இந்த அருமையான இந்த சைட்ல எல்லாரையும் ஒரு பந்தல் கீழே பார்க்கும்போது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. உங்களை எல்லாரையும் நான் மனதார வாழ்த்துறேன். முதலாவது நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்லி எல்லாரும் என்ன உங்கள் வீட்டு பிள்ளையாக நேசிக்கிறீங்க. அதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருடைய வெற்றிக்கு பின்பாக ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் 100க்கு 100 நம்புகிறேன். என்னுடைய வெற்றிக்கு பின்பாக இருக்குது என்னுடைய அருமை மனைவி என்பதை இந்த மத்தியில் நான் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். அப்படி என்னன்னாச்சு உங்க மனைவி சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, தினம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ற இந்த தொழில் இன்னைக்கு திருச்செங்கோடு மட்டுமில்ல தமிழகமே உங்களுக்கு திரும்பி பார்க்குது. ஆனா நீங்க செய்யற தொழிலை உண்மையோடு செய்யணும், நீங்க நேர்மையா செய்யணும். நீங்க எனக்கு கோடி கோடியா எனக்கு சொத்து சேர்த்து வைங்க நான் சொல்ல மாட்டேன். நமக்கு உணவும் உடுக்கவும் இருந்தா போதும். இந்த பூமியில எத்தனையோ பேருக்கு இல்லாத வாய்ப்பு, எத்தனையோ பேருக்கு பாக்கியத்தை இறைவன் கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. நம்ம கம்பெனியில சொத்து வாங்குற ஒவ்வொரு வாரம் மகிழ்ச்சியோடு வாழணும். இந்த தொழில் நீங்க நேர்மையா செய்து எங்க மனைவி சொல்றது மட்டும் இல்ல, அவங்களோட ஏழை மக்கள் வருவாங்க, படிச்சவங்க வருவாங்க, படிக்காதவங்க வருவாங்க, அவங்ககிட்ட எல்லாரும் நீங்க பண்பா நடக்கணும், அவங்க கூட இருந்து நீங்க கரையத்தை சிறப்பா முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது என் மனைவி என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் என் மனைவி என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. நான் அதை அன்போடு தாழ்மையோடு ஏற்றுக்கொள்வேன். அந்த ஒரு நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு இல்ல தலைவிகள், இல்ல தன்னைகள் நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கீங்க. நான் என் மனைவிக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அது மட்டும் இல்லாம உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தைய உங்க மத்தியில் ஒரு சிறு கதை மூலமாக நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறுவன் காட்டில் ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த ஆடு அவங்க அப்பாவுடைய ஆடு. அந்த ஆடை காட்டில் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்துருச்சு, ஒரு முறை ஒரு கரடி வந்துருச்சு. அந்த அந்த சிறுவனுடைய ஆட்டை அந்த சிங்கம் கவி கொண்டு போயிட்டு, அப்ப அந்த சிறுவன் என்ன நினைச்சான்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம அப்பா தந்த ஆடு தானே, இது நம்ம ஏன் அந்த சிங்கத்துல நம்ம சண்டை போடணும்னு நினைக்காம அந்த சிங்கத்தை துரத்துறான். சிங்கத்தை துரத்தி அந்த சிங்கத்தை அடிக்கிறான், சிங்கத்தின் தாடியை பிடிச்சு இழுக்கிறான். அப்ப சிங்கம் அவன் மேல் பாயுது. அப்ப சிங்கத்தின் வாயை கிழித்து அந்த சிங்கத்தின் வாயில் இருந்த தன்னுடைய ஆட்டுக்குட்டியை காப்பாத்தி கொண்டான். அதாவது அந்த அளவுக்கு ஒரு உண்மையா இருந்தான். அந்த உண்மையா இருக்கும்போது அந்த சிறுவன் பாருங்க நாட்கள்ல பார்க்கும்போது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனா சின்ன விஷயத்துல உண்மையா இருந்தான். ஆனா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன் வரும் நாட்களிலே மிகப்பெரிய ராஜாவாக உயர்ந்தார் என்பதை உங்கள் மத்தியில் சந்தோஷத்தோடு நான் பதிவு செய்கிறேன். சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஆமா நம்ம உண்மையா இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் நம்ம இறைவன் கடவுள் நம்மளை அதிகாரியாக உயர்த்துவார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்கிறேன். என் உணவு ரீதியாக நான் பேசுகிறேன். நிறைய விஷயத்துல பார்த்திருக்கிறேன். மளிகை கடை வச்சிருக்கிறேன், இப்பவும் எனக்கு அரிசி கடை இருக்கு, இப்பவும் நிறைய பிசினஸ் இருக்கு. திருநெல்வேலியில எனக்கு லாரி ஓடுது, பஸ் ஓடுது, அபார்ட்மெண்ட் இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு. திருநெல்வேலியில எங்க அப்பா மிகப்பெரிய செல்வ சீமானாய் ஜமீன்தாராய் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனாலும் இன்னைக்கு நான் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் நான் சாதிக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா இருக்கிறேன். பணம் கொடுத்த ஒவ்வொரு நபர்களுக்கும் நாங்க உண்மையாய் சொத்தை கரை பண்ணி கொடுக்கிறோம். இதுக்கு என்னுடைய மனைவி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருக்காங்க, எனக்கு ஒரு ஊந்து சக்தியா இருக்காங்க.
அவங்க ஒருவேளை எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஊந்து சக்தி இல்லைன்னா இவ்வளவு சிறப்பா நான் அண்ணாச்சின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பேரும் புகழும் வாழ முடியாது. அவங்க வந்து அடிக்கடி சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்வது ஒரு முறைதான், வாழ்த்தட்டும் தலைமுறை, ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு, ஒரு மேன்மை, உயர்வு வர வேண்டும், அதுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலாய் மாற வேண்டும் சொல்லி அடிக்கடி என்னை உற்சாகப்படுத்துவாங்க. அவங்க அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துறதுனாலதான் நான் வந்து இன்னைக்கு நான் என்னுடைய முழு பலனையும் முழு நேரத்தையும் நான் மக்களுக்காக செலவு பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒர்க் பண்ற அருமையான சிஸ்டர்ஸ் பின்னாடி இருக்காங்க. எல்லா சிஸ்டருமே தங்கத்தின் தங்கம். என்னை போலவே வாடிக்கையாளர்களை அதிகமா ஆர்வமா நேசிக்கக்கூடிய அருமையான சகோதரிகள் எல்லாம் நான் மனசார வாழ்த்துறேன். அது மட்டும் இல்லாம என் கூட இருந்து எப்பவுமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தோழனா, நண்பனா, ஒரு அருமையான சிறப்பான மேனேஜரா இருக்கிற அருமையான சிவசங்கர் பிரதரை நான் மனசார வாழ்த்துறேன். ஆமா, அருமை. எங்க மேனேஜர் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாச்சி நம்ம ஏதாவது செய்யணும் அண்ணாச்சி, ஏதாவது சாதிக்கணும் அண்ணாச்சி, சீக்கிரத்துல நம்ம திருச்செங்கோட்டுல நம்ம ஒரு அனாதாசிரமம் கட்டணும் அண்ணாச்சி. அது மட்டும் இல்ல, வயசான தாய் தகப்பன நிறைய பேர் இன்னைக்கு வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல சரியானபடி அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்ல, ரெஸ்பான்ஸ் இல்ல. இன்னைக்கு கடவுள் இறைவன் உங்களை எவ்வளவோ ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு அண்ணாச்சி. நீங்க எவ்வளவோ நீங்க சிறப்பா சூப்பரா நீங்க தொலைநோக்கு பார்வையோட பயணம் பண்றீங்க. நம்ம வந்து ஏழை மக்கள் இன்னைக்கு வந்து ஏழை தாய் தகப்பன்லாம் இன்னைக்கு வந்து அவங்களை பாதுகாக்க, பராமரிக்க ஒரு முதியோர் இல்லம் கட்ட வேண்டும் என்று என்னுடைய மேனேஜர் அடிக்கடி இந்த காரியம் சார்பா என்னோட பேசிட்டு இருக்காரு. சீக்கிரத்தா திருச்செங்கோட்டுல நாங்க வந்து வயசானவங்களை பராமரிக்கிற, பாதுகாக்கிற ஒரு முதியோர் இல்லம் கட்ட நாங்க ஆசையா ஆவலா இருக்கிறோம். ஆமா, நான் இந்த அளவுக்கு என் மனைவியை வச்சுட்டு பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, என் மனைவி அதுக்கு பக்கபலமா இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு சொத்து வேணும், நம்மளுக்கு சுகம் வேணும், எனக்கு வந்து காசு வேணும், பணம் வேணும், நகை வேணும்னு சொல்லி என்ன அவங்க நச்சரிச்சாங்கன்னா என்னால இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில சிறப்பா மக்கள் பணி செய்ய முடியாது. நான் சாதாரண ரியல் எஸ்டேட் தொழில நான் செஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு மக்கள் நேசிச்சு நிறைய பேர் சொன்னாங்க, அண்ணாச்சி எங்களுக்கு நல்லா பண்ணி தந்தாரு, எங்களுக்கு பாதி பணம் தான் வாங்கினாரு, சொத்தை கரை பண்ணி தந்தாரு, அண்ணாச்சிக்கு உதவியா இருந்தாரு அப்படின்னு நான் மக்களோடு பயணம் பண்ணா, மக்களுக்கு நான் நன்மை செய்ய, உதவி செய்ய எனக்கு வந்து என் மனைவி மூல காரணமா இருக்கிறதுனாலதான், அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுனாலதான் நான் இதை செய்ய முடியுது. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம எனக்கு ஒரு ஊர் சக்தியா இருக்காங்கிறதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து சின்ன 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 வேலையா இருந்தாலும் சரிதான், பெரிய வேலையா இருந்தாலும் சரிதான், நம்ம உண்மையா இருக்கும்போது உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்ல மாதிரி நம்ம வந்து செய்யற வேலையை நேசிச்சு செய்யும் போது நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்ல, சேமிக்கிற பழக்கம் கண்டிப்பா வேணுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 ரூபாய் நம்ம சம்பாதிச்சா கூட ஒரு 50 ரூபாய் எடுத்து நம்ம சேமிக்கணும். அந்த சேமிக்கிற பழக்கம் இருக்கணும். சிறு தொழில் தான் பெருவெள்ளமாய் மாறும். அந்த நம்ம சீட்டு போடுறோம், இதுல பெண்கள் வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. பணம் சேர்க்கணும், நகை சேர்க்கணும், சொத்து வேணுங்கிறதுல பெண்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆர்வமா இருக்கிற பெண்களை எல்லாரையும் நான் மனசார வாழ்த்துறேன். எங்க கிட்ட சொத்து வாங்குறதுல 90% யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். அவங்களை மனதார வாழ்த்துகிறேன். காரணம், கஷ்டப்பட்டு கணவர் சம்பாதிச்சு கொடுக்குற அந்த பணத்தை சிக்கனமா அது செலவு பண்ணி அதுல மீதம் எடுத்து அதுல 5-10 குருவி சேர்த்தமா சேர்த்து வச்சு நம்ம அண்ணாச்சி, நம்ம திருச்செங்கோட்டுல அண்ணாச்சி பிளாட் போட்டுக்காருன்னு சொல்லி அவங்க வந்து அந்த பணத்தை அவங்க கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கொண்டு தராங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம சந்தோஷமா கரை பண்ணி கொடுக்குறோம். கணவன் எவ்வளவுதான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அந்த மனைவி எல்லாம் அதை வந்து வீண் செலவு பண்ணாம சிக்கனமா இருக்காங்க. புத்தியில பெண் தன்னுடைய குடும்பத்தை கட்டுவாள் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்க திருச்செங்கோட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் வாழ்த்துறேன். ஒவ்வொரு பெண்களும் புத்தி உள்ளவங்க, நீங்க அறிவா நடக்கிறீங்க, ஞானமா நடக்கிறீங்க. நீங்க அந்த பணத்தை இந்த வீண் செலவு பண்ணாதபடி நீங்க அதை பாதுகாத்து நீங்க நிறைய பெண்கள் இன்னைக்கு சொத்துல இன்னைக்கு முதலீடு பண்றீங்க. அது மட்டும் இல்ல, என்கிட்ட சொத்து வாங்குற பெண்கள் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாச்சி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, நான் 2 பிளாட் நான் உங்கள்கிட்ட கரையம் பண்றேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளாட் என் குழந்தை பெருசாகி படிக்கும் போது ஒரு கலெக்டரா மாறுது, ஒரு டாக்டரா மாறுது, நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா நாளைக்கு பணத்துக்கு யார்கிட்ட கையெழுத்த கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளாட்டை வித்து என் பிள்ளைய சிறப்பா சூப்பரா நான் ஒரு உயர் அதிகாரியா மாத்திருவேன். இன்னொரு பிளாட் வந்து என் பிள்ளையோட திருமணத்துக்கு நான் யார்ட்டையும் போய் நான் கையெழுத்த கூடாது, கடன் வாங்க கூடாது, இன்னொரு பிளாட்டை நான் வித்து என் பிள்ளை கல்யாணத்தை சிறப்பா முடிப்பேன், சூப்பரா முடிப்பேன்னு சொல்லி நிறைய இல்லத்து அன்னைகள் சொல்ற அந்த நல்ல நல்ல வார்த்தைகள் ஆமா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு பெண்கள் ரொம்ப விழிப்பா இருக்கீங்க. பெண்களை வாழ்த்துகிறேன், இல்ல தன்னைகளை வாழ்த்துகிறேன், ஒவ்வொரு சகோதரிகளையும் மனதார வாழ்த்துகிறேன். ஒரு பெண் நினைச்சால் எல்லாம் சாதிக்க முடியும் என்பதை நான் ஆணித்தரமா நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். என் சொத்து வாங்குற ஒவ்வொருவரும் நீங்க கோடி கோடியாக பெருக என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
என் மனைவி ஒரு 2 நிமிடம் பேச என் மனைவி அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மத்திய பேசணும்னு நினைக்கல, சரி வாய்ப்பு கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொல்றேன். ஒரு பெண் தான் வீட்டை கட்டுறா. ஒரு வீடு கட்டப்படுதுன்னா கண்டிப்பா அதுல முக்கியமான ஒரு பங்கு பெண்ணோடதா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜென்ஸ் சம்பாதிச்சு கொண்டு லேடிஸ்ட கொடுக்குறாங்க. அந்த பணத்தை பக்குவமா நம்ம கையில வச்சு செலவு பண்றது ஒவ்வொரு பெண்களும் தான். நம்ம பொதுவா நம்ம நாட்டை குறிச்சினாலும் சரி, மற்ற எதோ ஒன்ன வர்ணிக்கணும்னாலும், இயற்கையை வர்ணிக்கதா இருந்தாலும் ஒரு கவிஞன் சொல்றது ஒரு பெண்ணுக்கு ஈக்குவலா தான் கொண்டு வர்ணிப்பாங்க. ஒரு ஆணை வச்சு எங்கேயுமே நான் வர்ணிச்சு பார்த்ததில்லை அதிகமா. அது 100க்கு 100 உண்மைன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் இன்னொன்னு, ஆண்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டா அவங்க ஃப்ரீயா ஏர்ன் பண்ணதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிக்காம, பிடிக்க வேண்டிய விஷயத்துல பிடிக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா நல்லா இருக்கும். அதே போல வர்ற வருமானத்துல உங்க கையில கொஞ்சம் வந்தாலும் அந்த கொஞ்சத்துல ஒரு சேமிப்பு இருக்கணும். கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஜென்ஸ் சேமிச்சாலும் லேடிஸ் எல்லாருமே தனக்குன்னு ஒரு சேமிப்பு வச்சிருக்கணும். ஒரு குழந்தைங்களுக்கு அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே சேமிக்கிற பழக்கத்தை நம்ம கத்து கொடுத்துட்டோம்னா ஃபியூச்சர்ல அந்த குழந்தைங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அவங்க அந்த சின்ன வயசுல இருந்து எதை கத்துக்கிறாங்களோ அதை தான் ஃபியூச்சர்ல அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப நம்ம இப்போ சேமிக்கிறத கத்து கொடுத்துட்டோம்னா பின்னாட்கள்ல நீ அதை பண்ணு இதை பண்ணு நம்ம சொல்ல தேவையே இல்லை. ஃபேமிலியில எந்த பிரச்சனையும் வராது. எந்த வீட்டுலனாலுமே அதுதான் குழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்தே கத்து கொடுக்கறது தான் பின்னாட்கள்ல அதே பழக்கமா வரும். அதை நம்ம இன்னொன்னு உண்மையா இருக்கிறது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஆனா பின்னாடி போக போக அதோட பலனை நம்ம பார்க்கும்போது அது ஒரு அபார வெற்றியா இருக்கும். அது என்னோட வாழ்க்கையை வச்சு நான் சொல்லுவேன். எந்த ஒரு விஷயத்திலயுமே எத்தனை நாளைக்கு நம்ம பொய்யான ஒரு முகமூடிய போட்டுட்டு ரொம்ப நாள் மறைஞ்சு வாழ முடியாது. நம்ம உண்மையா இருந்தோம்னா ஓப்பனா எல்லா இடமுமே நம்ம தைரியமா போலாம். இத ஒவ்வொருத்தரும் நீங்க கடைபிடிச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறலாம். சின்ன சின்ன சேமிப்பு பழக்கம் தான் நாளைக்கு நம்மள ஒரு பெரிய ஒரு லெவல்ல கொண்டு விட நம்மளையும் சரி நம்ம பிள்ளைங்களையும் சரி சேமிப்போம், நிலம் வாங்குவோம் பிள்ளைங்களுக்கு. அதாவது இன்னைக்கு எனக்கு சொந்த இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அது நம்ம விதி. நம்ம பிறக்கும் போது சொந்த இடம் இல்லாம பிறக்கிறது ஒரு விதியா இருக்கலாம். ஆனா சொந்த இடம் இல்லாம சாகுறது விதி இல்லை, நம்ம மதிக்கெட்டத்தனம். அதனால நம்ம மதியா நடந்து ஆளுக்கு ஒரு சொந்த இடம் வாங்கணும். பிள்ளைங்களுக்கு 4 பவுனாவது தங்க பவுன் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கணும் ஒவ்வொருத்தரும். அது எப்பேற்பட்ட இதா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா கொடுக்கணும். ஒவ்வொரு பெண்களை தன்னால முடிஞ்சது ஏதோ ஒரு சின்ன சேமிப்பு, சின்ன ஒரு தொழில் செய்து நம்மளுக்குன்னு ஒரு வருமானத்தை ஈட்டணும். இது ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. சோ அடுத்ததா இன்னும் ஒருத்தரை மட்டும் கோர்த்து விட்டுறலாமா? ஆக்சுவலா அண்ணாச்சி எவ்வளியோ அவளையும் அவங்களுடைய ஸ்டாஃப்ஸும் சரி அவர்களுடைய 2 மகள்களும் சரி, அதுல ஒருத்தர் இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அண்ணாச்சி மாதிரி இன்னொரு தொழிலதிபராகவும் மாற போறாங்க. சோ அவங்கள வாழ்த்த நம்மளுக்கு வயது இருக்கு, அவங்களுடைய வயது ரொம்ப குறைவு. பட் அவங்களும் ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சன். சோ அவங்க கிட்ட இருந்து ஓரிரு வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியை பத்தியும் அண்ணாச்சிக்கும் வாடிக்கையாளருக்கும் உள்ள உறவு பத்தி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒர்க்ல இருக்காரு அப்படின்னா முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நைட் எங்க ஷேர் பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலி கிட்ட தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி கூடவே இருந்து பார்க்கக்கூடிய பாப்பா இன்னைக்கு வாடிக்கையாளருக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. ஒரு 10 கதை கொடுத்துடலாமா? எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துல உங்களோட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லார்ட்டையும் பார்க்கும் போது, உங்க ஸ்மைல பார்க்கும் போது எங்க அப்பா, எங்க டீம், எங்க வீட்டுல நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றது எல்லாம் ஒர்க்ஃபுல் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருவங்களோட ஒரு வாழ்க்கையில நாங்க ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ணிருக்கோம், ஏதோ ஒண்ணு
எங்களை கொண்டு நல்ல விஷயம் நடந்திருக்குதுன்றது எங்களுக்கு தெளிவா தெரியுது. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கு. எங்களோட முழு மூச்சா நாங்க உங்க எல்லாத்துக்கும் எங்களால முடிந்த ஹெல்ப், எங்களால உங்க வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு என்ன வழி உண்டோ எல்லாத்தையும் நாங்க ஃபேமிலியா எங்க டீம் எல்லாரும் அதுக்காண்டி தான் ஒர்க் பண்றோம், அதுக்காண்டி தான் நாங்க இருக்கிறோம். எந்த ஒரு ஹெசிடேஷன் ஒரு தயக்கம் இல்லாம நீங்க எப்ப வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம். நான் இப்ப வந்து ஏன் எப்ப வேணாலும் நான் சொல்றேன்னா, எங்க அப்பா எங்க கூட தான் இருக்கிறாங்க. நைட்டு டே டைம் ரியலி நாங்க அவங்கள மிஸ் பண்றோம். ஏன்னா நிறைய இதுல நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஒரு பிள்ளைங்கள எங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, நாங்க ஒரு இடத்துல ஜெயிச்சு நிக்கும் போது அது எங்க அப்பா பார்க்க முடியல, அவங்களால அட்டென்ட் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னொரு விதத்துல பார்க்கும்போது எங்க அப்பா எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. டே அண்ட் நைட் சாப்பிடும் போது எல்லாரும் சாப்பிடுவாங்க, கால் வரும், அட்டென்ட் பண்ணுவாங்க. சாப்பிடாம எத்தனை நாளோ போயிருக்காங்க. நைட்டு சரி டைம் இருக்குது நம்ம அப்பாட்ட போய் பேசலான்னா ஒரு 10, 10:30, 11 ஆயிரும். அப்பவும் கால் வந்தா உங்களுக்காண்டி அட்டென்ட் பண்ணுவாங்க. எங்க அப்பா மட்டும் இல்ல, எங்க டீம்ஸும் அதே மாதிரி பண்றாங்க. நாங்க இன்பிட்டுவி நாங்க வரும்போது எங்க டீமையும் பாக்குறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோட எங்க டீம் மெம்பர்ஸை நாங்க என்கரேஜ் பண்ணல. ஏன்னா நாங்க பண்றோம்னா நம்ம நினைச்சுக்கலாம் ஓகே ஓனர் அதனால அவங்க பண்றாங்க இல்ல, பட் அவங்க வந்து அவங்களும் எங்களோட அவங்களும் அவங்க இதுல ஒரு பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு நினைக்காம இதுல நானும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இதே இடத்துல நானும் இதே மாதிரி எங்க மக்கள் வரணும்னு நினைக்கிறேன், அந்த மனசு அவங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் அப்படி கிடைக்குமான்றது எனக்கு தெரியல, பட் எங்களுக்கு ஒரு நல்ல டீம் கிடைச்சது, அதுக்காக ரொம்ப நன்றி. உங்க வாழ்க்கையில நீங்க எங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா காட் பிளஸ் யூ ஆல். நான் உங்களை பிளஸ் பண்ற அளவுக்கு எனக்கு ஏஜ் இல்ல, பட் நான் வந்து என்னோட க்ரீட்ஸா அதை சொல்றேன். உங்களோட ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100 மடங்கு பலன் வரும். நீங்க சேர்த்து வச்ச காசை நம்பி எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு சேவிங்ஸ், அம்மா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பா வாழ்க்கையில தேவை. நீங்க எல்லாம் லேண்ட் வாங்கி ஜீவநதி குரூப்ஸ்ல ஒரு ஃபேமிலி மெம்பரா வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். இனி வரணும்னு இருக்கவங்களும் கண்டிப்பா எங்க பிரான்ச்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம், டீமை காண்டாக்ட் பண்ணி ஃபேமிலி மெம்பரா ஆகுறதுக்காக உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜெசின் கெரினா, ஓகே, அவங்களுக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துடலாமா? ஓகே, நிறைய விஷயங்கள். ஸோ லாஸ்ட் டைம் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் நாங்க கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல வந்துட்டு அவங்களுடைய ஸ்பீச் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத வந்து லாஸ்ட் டைம் தான் நாங்க பார்க்க முடிஞ்சது. ஸோ டைரக்டா வாடிக்கையாளர்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்கள பேச சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சின்ன வயசுல வந்து தொழில் ரீதியான ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சிலர் மட்டும்தான் கத்து வச்சிருப்பாங்க. அந்த விதத்துல வந்து அண்ணாச்சியோட நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி அது மக்களுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிறதுல வந்து அண்ணாச்சி மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹோல் ஃபேமிலி. ஏன்னா வந்து ஒரு மென்ஸ் வந்து லேடிஸ்க்கு ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில கார்ட்ஸ் இருக்கும், நிறைய செலவு பண்றாங்க அப்படி இப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் எல்லாத்துக்குமே பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அண்ணாச்சிக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கடவுளோட ஆசீர்வாதம் தொடர்ந்து இது இதே போல பயணிக்கட்டும். அண்ட் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. ஓகே, ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபன் மூமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாங்களா? அகைன் கேம் குள்ள போலாமா? ஸ்டார்ட் சொன்னா போக முடியும். ஸ்டார்ட்டா? ஓகே சார், இப்ப எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சவங்களா தானே வந்திருப்பீங்க. 2 பேரா ஒரு 3 ஜோடி வாங்க. 2 பேரா வந்தவங்களும் வரலாமா? வாங்க வாங்க வாங்க. அதுல ஒருத்தரோட பலூன் வந்து கீழே வச்சுக்கங்க. இப்ப வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்ககிட்ட பலூன் இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கட்டும். செகண்டா நிக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற பலூன் கீழே வச்சிருங்க, எங்கேயாவது வச்சுக்கங்க. ஓகே டன். என் வாக்கி அவ்வளவு பாக்குறீங்களா? சரி ஓகே. சோ இந்த கேம் என்ன அப்படின்னா இதுல ஜோடி நம்பர் 1 யாருன்னு பாத்துடலாமா? ஓகே டன். ஒண்ணே இல்ல, இப்ப பலூன் ஃபுல்லா ஊத போறீங்க. ஊதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை முடிச்சு போட்டுருங்க. நல்லா ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வரணும். முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் உங்க பக்கத்துல இருக்கிற பேர் கிட்ட 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்னா தலையில உடைக்கணும், இல்லைன்னா ஷோல்டர்ல உடைக்கணும், இல்லைன்னா கால்ல, அவங்க கால்ல வச்சிருந்தா அதை அவங்க கால்ல போட்டு உடைக்கணும். சரி, இதை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப உங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது நீங்க. சோ அகைன் பலூன் ஊதுறீங்க, முடிச்சு போடுறீங்க. உங்களுடைய பார்ட்னர் தலையில 3 ஆப்ஷன், இதுலதான் உடைக்கணும்னு இல்ல, தலையில இல்லைன்னா ஷோல்டர்ல இல்லைன்னா அவங்க கால் கிட்ட வச்சு அவங்கள உடைக்க சொல்லணும். இதுல யாரு டக்குன்னு கோஆபரேட் பண்ணி முடிக்கிறீங்களோ அவங்க ஜோடி நம்பர் 1, அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசு இருக்கு. அகைன் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே ரெடி, ஸ்டார்ட் சொல்லிடலாமா? ஓகே சொல்லுங்க. ஓகே ரெடி, 1 2 3
ஒரு சின்ன பழத்தை கையில கொடுத்துடலாமா? சாப்பிட்டே பண்ணிடலாங்களா? சாப்பிட்டே பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசா விடுங்க. பெருசா பெருசா இன்னும் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இன்னும் கொஞ்சம் பெருசா பெருசா விடுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசா பெருசா. ஓகே டன். ஓகே ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகே ஒருத்தவங்க பலூன் வச்சுட்டா அடுத்தவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த பாட்டு. உடைக்கணும் உடைக்கணும் தலையில இல்லைன்னா ஷோல்டர்ல பலூன் கொடுங்க. ஏன்னா அவங்க தலையில உடைச்சு கூடாது. பாட்டோட தலையில உடைக்கணும். நீங்க உடைங்க தலையில அடுத்து அடுத்து ஓதுங்க அடுத்து ஓதுங்க. அகைன் ஸ்டார்ட் ஸ்டார்ட். பலூன் மீடியம் சைஸ்ல இருக்கணும். ரொம்ப சின்னதா இருக்க கூடாது. அகைன் கொஞ்சம் பெருசா பெருசா கட்டுங்க. ஓகே அடுத்து அடுத்து ஓடி ஓடி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே 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 அக்கா ஒரு நிமிஷம் பேர் சொல்லுங்க. சரி ஓகே நீங்க அப்படியே ஃபைனல் போய்லாம் அப்படியே போடுங்க. அக்கா தேங்க் யூ so much. பேருக்கு கொடுத்துடலாமா? ஓகே அக்கா அப்படியே எல்லாரும் போய் வந்துங்க. அடுத்து அடுத்து 6 பேர் வாங்க. ரெண்டு ரெண்டு பேர் ப்ளே பண்ணிடலாமா? அகைன் ரெடி ஸ்டார்ட். ஒரு கையில கொடுத்துடலாமா எல்லாருக்கும்? மீடியம் சைஸ் கொடுங்க. அடுத்து அடுத்து நீங்க ஸ்டார்ட் சொன்ன வாட்டி குதி. அக்கா கேம் ஓகே தானங்க? புரிஞ்சது இல்லங்க? ஓகே ரெடி ரெடி ஸ்டார்ட். ஸ்டார்ட். ரெண்டு பேர்ல போடு. ஸ்டார்ட் ஸ்டார்ட். ரெண்டு பேர்ல போடு. ஓகே அடுத்து 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 பாட்டு. ஒதுங்க போமா. ஊதுங்க நீங்க போடுங்க. மறந்து போயிடுச்சு. Rabbit Mix Master. ஒரு பார்ட்னருக்கு ஒரு பலூன் போயிடுச்சு. டைம் போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாம் கிளாப் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு வைக்கலாம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அப்புறம் மீடியம் சைஸ் வரணும். சும்மா வச்சிர கூடாது. அப்புறம் இன்னும் பெருசா வரணும். பெருசா வரணும். பெருசா வரணும். ஓகே டன் டன் டன்.
எல்லாரும் இருக்கு அமையலா மேம். அடுத்து பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் நடக்குதுங்க. எல்லாருமே ஓகே டன்.